அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல மிதுன ராசி அன்பர்கள் வாழ்க்கையில ஒரு முறையாவது செல்ல வேண்டிய கோவில் அதுதாங்க இந்த பதிவுல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன் முறையா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மிதுன ராசிக்கு ரொம்ப நாளா டைம் நல்லா இருந்தாலுமே ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கவே இருக்காது. எது எடுத்தாலுமே அவங்களுக்கு கடன், தோல்வி, எதிர்பாராத மறைமுக எதிரிகள், சிறு சிறு சறுக்கல்கள், எந்த ஒரு விஷயத்துமே போராடி ஜெயிக்கக்கூடிய மனநிலை இவங்களுக்கு இருக்கும். யாரை நம்புறது அப்படிங்கறதுல ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கும். இப்போ நம்ம நம்பிக்கையை மீறி நம்மளை ஏமாற்றக்கூடிய நண்பர்கள் அவங்கள சுத்தி இருக்கிறாங்க. அப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டு யாரு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டு தெரிஞ்சுக்கவே ரொம்ப நாளாயிடும். அத மாதிரி மிதுன ராசி அன்பர்கிட்ட வாழ்க்கையில நிறைய பாடங்கள் இருக்கும். பாடங்களை சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு விஷயமும் நம்ம கத்துக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனா கத்துக்கிட்டா அந்த விஷயத்துல நம்ம தான் பெஸ்டா இருப்போம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏச்சமான ஒரு ராசி அப்படின்னா அது மிதுன ராசி. ஏன்னா மிதுன ராசிக்கு அதிபதி புத பகவான். நல்ல புத்தி கூர்மைய கண்டிப்பா அவர் கொடுப்பாருங்க. இந்த மிருகசீரிஸ்தம் நட்சத்திரமாக இருக்கட்டும், திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கட்டும், இல்ல புனர்பூசம் நட்சத்திரமாக இருக்கட்டும், 3 நட்சத்திரமே பார்த்தோம்னா இந்த மிதுன ராசிக்கு ஒரு ஏச்சத்தை தரக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். உங்களுக்கு எந்த கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழனி முருகர் கோவிலை நீங்க எடுத்துக்கலாம். பழனி முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்தா என்ன விசேஷம் கேக்குறீங்களா? நிறைய நாள் நீங்க பழனி முருகன் கோயிலுக்கு போயிருக்கீங்க. ஏன் வாரத்துல 7 நாள் கூட நான் போயிருக்கேன், எனக்கு லாபம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேக்குறீங்களா? அப்ப இந்த விஷயத்த நான் சொல்றேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. பழனி முருகன் கோவில்ல நீங்க செவ்வாய்க்கிழமை இரவு நேரத்துல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் பிரச்சனை சரியாகும். உங்களுடைய பிசினஸ் வளரணும் அப்படின்னா நீங்க வியாழக்கிழமை இரவு நேரத்துல செல்லுங்க. பண பிரச்சனைக்கு நீங்க வெள்ளிக்கிழமை அன்று இரவு நேரத்துல செல்லுங்க. உயர் பதவி, டிரான்ஸ்பர், இல்ல வேலை அப்படின்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரத்துல பழனி முருகனை தரிசிங்க. இல்ல கருத்து ஒற்றுமை, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படின்னா நீங்க திங்கட்கிழமை இரவு பழனி முருகனை தரிசிப்பது ரொம்பவே நல்லது. ரொம்ப பெஸ்டான நாள், ரொம்ப ஒரு சிறப்பான நேரம், ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையில மாற்றத்தை தரக்கூடிய நாள் அப்படின்னா அது உங்களுக்கு புதன்கிழமை. புதன்கிழமை அன்று மிதுன ராசிக்காரர்கள் நீங்க பயணிக்கு போனீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையில திகட்டாத இன்பம், உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி, நினைக்காத ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், உங்களுடைய நீண்ட நாளா ஒரு கோரிக்கை இருக்கு, இல்ல உங்களுக்கு நீண்ட நாளா ஒரு பிரச்சனை இருக்கு, உங்க மனதில் இருக்க சோர்வுகளுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் உங்களுக்கு அங்க கிடைக்க போகுதுங்க. அப்போ இது ஒரு உங்களுக்கு ஒரு இந்த போகர் வாழ்ந்த இடம் அப்படிங்கறதால இந்த போகரின் கனெக்டிவிட்டி மிதுன ராசிக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்போ இந்த கோவில் பழனி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அறுபடை வீடு அப்படிங்கிறது மட்டும் ஸ்பெஷல் கிடையாது, மிதுன ராசியோட ஒரு பூர்வீக ஸ்தலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லை அந்த அளவுக்கு மிதுன ராசிக்காரங்க இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்களா, பழனி முருகனை நினைச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க எந்திரிக்கும் பொழுது பழனி முருகன் மூஞ்சில நுழைங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சிறப்பா இருப்பீங்க. நீங்க யாராவது ஒரு ஆண்டி கோணம் நெகட்டிவ் அப்படி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஈவினிங் நேரத்திலையும் உங்களுக்கு முருகன் ஓகேனா, இல்ல மார்னிங் போறதுனாலும் ஓகேதான். ஏன்னா மார்னிங்கை விட உங்களுக்கு ஈவினிங் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். நீங்க எந்த கோலத்துல முருகனை பார்த்தாலுமே பிரச்சனை கிடையாதுங்க. ஆனா பழனி முருகன் மட்டும்தான் மிதுன ராசிக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார். மாற்றத்தை கொடுப்பது மட்டுமே கிடையாதுங்க, மன மகிழ்ச்சியும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த கோவில்ல ராகு கேது தோஷம் இருக்கு, அங்க போயிட்டு பண்ண முடியல அப்படின்னா ராகு காலத்துல அந்த முருகனை பாருங்க, யமகண்டத்துல முருகனை பாருங்க. அப்போ ராகு காலத்துல முருகனை பார்த்துட்டுன்னு வருத்தப்படாதீங்க, தோஷம் நீங்கிருச்சு. யமகண்டத்துல பார்த்துட்டீங்கன்னாலும் தோஷம் நீங்கிருச்சு. செவ்வாய்க்கிழமை பார்த்துட்டீங்கன்னா உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், செவ்வாய் தோஷம் விலகிருச்சு. இந்த செவ்வாய் தோஷத்தை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு உன்னதமான கடவுள்
மிதுன ராசிக்கு யாருன்னு பார்த்தோம்னா பழனி முருகர் தாங்க. அப்போ பழனி முருகரிடம் இத்தனை உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கா நினைக்காதீங்க. உங்களுடைய ஞானம், ஒருத்தவருக்கு ஜாதகம் கத்துக்கணும்னு ஆசை இருக்கா, ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஆசை இருக்கா, ஒருத்தவங்களுக்கு குரு சார்ந்த அறிவு தேவைப்படுதா, ஒருத்தவங்களுடைய பிசினஸ்ல தன்னுடைய பேச்சு அனைவரும் கேட்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தேவைப்படுகிறதா, பழனி முருகரை நீங்க செஞ்சு போய் பாருங்க வியாழக்கிழமை அன்னைக்கு நைட்டு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியாக விஷயங்களாக இருந்தாலுமே, என்ன மாதிரியான ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலுமே உங்க வாழ்க்கையில ஒரு புதிய பாதையை, அதுவும் ஒரு நல்ல தொடக்க பாதையை உருவாக்கி தரக்கூடிய உன்னதமான ஒரு கடவுள் அப்படின்னா அது கடவுள் பழனி முருகன் தாங்க. இந்த மலையே உங்களுக்கு விசேஷம்தான். இந்த கோவில்ல இருக்க கருவறையில இருக்க முருகனும் உங்களுக்கு விசேஷம்தான். நீங்க எத்தனை முறை கோவிலுக்கு போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு திகட்டாத இன்பம் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில உண்டுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மறக்காம என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் உங்களுடைய மிதுன ராசி அன்பர்கள் உறவினர்கள் யாருக்கா இருந்தாலும் இந்த பதிவை நீங்க ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.